ஹலோ நண்பர்களே, ஹைதராபாத்தில் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து எங்களை சுற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஏரியா வரைக்கும் விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. அந்த விநாயகர் சிலை எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து இன்றைக்கி செப்டம்பர் 6 வரைக்குமே இன்னைக்கு கொண்டாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் எல்லாருமே சிலை கரைக்கிறதுக்கு. இன்றைக்கி ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாருமே ரொம்ப கிராண்டாக இங்கே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக லைட்டெல்லாம் போட்டு எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். நாங்கள் போய் ஒவ்வொரு விநாயகரையும் வீடியோ எடுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸோடு நானும் கிளம்பி போயிருந்தேன். போனப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கேட்டோம், இங்கே வீடியோ எடுக்கலாமா ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு தாராளமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. யாரும் கோபமாலாம் பார்க்கல. இதே ஒரு சில இடம் வேறு இடத்துலலாம் போய் பார்த்தோம்னா கோபமாக பார்ப்பாங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட விட மாட்டாங்க. ஆனால் எங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற விநாயகர் சிலையெல்லாம் எடுக்கும்போது அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களும் அவங்கள பார்த்ததில்ல, அவங்களும் எங்களை பார்த்ததில்ல. என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே போவோம். அப்போ அந்த டைமில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது கோயில் இல்லை, விநாயகர் சிலை வைக்கும்போது இதெல்லாம் செட்டாக எடுத்து நல்லா செட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் சிலையெல்லாம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதெல்லாம் பிரிச்சுருவாங்க. இதே பாருங்களேன், கோயில் மாதிரியே அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. டெக்கரேஷன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே உள்ள சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும், பெரியவங்க வரைக்குமே விநாயகர் சதுர்த்தினாவே ரொம்ப ஜாலியாக கிராண்டாக கொண்டாடுவாங்க. டொனேஷன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கொடுக்கலாம். 50 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம், அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். அதுக்கப்புறம் இங்கே லக்கி ட்ராப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட நேமும் எழுதி போட்டு வாங்குவாங்க. 25 ருபீஸ் கொடுத்து அந்த லக்கி ட்ராப் நம்ம எழுதணும். கன்ஃபார்மாக எழுதணுமான்னு கேட்டால் இல்லை, கம்பல்சரி எழுத வேண்டாம். நம்மளுக்கு தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா வேணான்னு விட்டுறலாம். அங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு தெருவுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு தெருவில் பிள்ளையார் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. எந்த கோயிலுக்கு போனாலுமே இவங்க செலவச்சிருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தருவாங்க சாப்பிட்றதுக்கு. புளி சாப்பாடோ இல்லை ஏதாவது ஒன்று அவங்க தருவாங்க. அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு விநாயகரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா டான்ஸு, சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்ஸுன்னு ஏகப்பட்ட இது வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திரும்ப அன்னதானம் பார்த்திங்கன்னா காலையில், இப்போ நாங்கள் இருக்கிற தெருவில் காலையில் அன்னதானம் போட்டாங்கன்னா மதியானம் வேறு தெருவில் போடுவாங்க, சாயங்காலம் வேறு தெருவில். இந்த மாதிரி 3 நேரமும் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொரு இடத்துல பாருங்கள் மூவி ஓடிட்டுருக்கு. இந்த சித்தார்த் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கே. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அனுமான் மூவி, அதுக்கப்புறம் ஒரு ராஜா ஸ்டோரி மாதிரி ஒன்று 2 நாள் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டில் இந்த லைட்டை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். இந்த இடத்துல தான் சிலை சின்னதாக இருந்தாலும், கொஞ்சம் சின்னதாக செட்டு போட்டு வச்சுருந்தாலும் ரோடு முழுக்க லைட் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹைதராபாத்தில் எப்போதுமே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. நான் இங்கே ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 4 வருஷம் கிட்டத்தட்ட யாருமே எனக்கு பழக்கம் கிடையாது, வெளியே எங்கேயுமே போனதும் கிடையாது. பக்கத்தில் உள்ள விநாயகர் சிலைக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்கன்னா, பூஜை வச்சாங்கன்னா அங்கே மட்டும்தான் போவேன். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஆனால் எனக்கு ஸ்கூல் போகும்போது என் பொண்ணோட கூட படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்களா, அவங்க அம்மாலாம் எனக்கு ஃப்ரெண்டானனால அவங்க எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகிறனால என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே நம்ம படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எழுந்திரிச்செல்லாம் வர வேண்டாம். நம்மளுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க, ஜிலேபியிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிசோறு, இந்த மாதிரி லெமன் சோறு எல்லாமே கொடுப்பாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம வரலாம். அது கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாலாம் கொடுக்க மாட்டாங்க, நிறையாவே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மறாவது நாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் எங்கள் பக்கத்துலேயே ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி சிலை வச்சுருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன பவுலில் இது புளிசோறு கொடுத்துருந்தாங்க. நாங்களும் புளிசோறு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த ஹைதராபாத் ரொம்ப பிடிச்சிருக்கு.
இங்கே பாருங்கள் குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.